ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமாஸ் கிச்சன். நமக்கு கிச்சனில் வறுத்தரைச்ச சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுங்க அந்த யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாக்கா ஒரு 10 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திங்களவன் எல்லாம் இட்டி ஒரு பெரிய வெங்காயம் பாதி அறுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பின்ன 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகும் போட்டு நல்லா அதை லேசாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு ஒரு அரை முடி தேங்காய் ஃபுல்லாகிட்டு சிரகி அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்ல சின்ன தீயில நீங்கள் அதை வறுக்கணும். வறுத்துட்டு லைஸாக அந்த பொன்னிறமாக ஆகிற மட்டும் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு மாற்றி வச்சுட்டு நம்ம அதை தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். இப்போ ஒரு மண்சட்டியில் தான் நான் சிக்கன் கறி வைக்க போகிறேன். இப்போ மண்சட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகா கீறி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது லேசாக வதக்கிட்டு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எப்போதும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஜிஞ்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கார்லிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துட்டு நான் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கிறேன், அதை நல்லா இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே காரத்துக்கு 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணி குருமிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு மூடி வைங்க. நல்லா அது வேகட்டும். சிக்கன்லாம் ஒரு 3/4 நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியே இல்லாமல் அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கனோட கலரே மாறி போகும். நல்லா டார்க் ப்ரௌனாக வரும். அது மட்டும் நல்லா அது வதக்குங்க. உங்களுக்கு மசாலா ரொம்ப கம்மியாக, இந்த கிரேவி ரொம்ப கம்மியாக இருந்து சொன்னாக்கா அது கூட ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. மேலே கொஞ்சம் மல்லி இலையும் தூவிட்டுங்க. தூவிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க. இந்த அளவுக்கு மட்டும் கிரேவி போதுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் மேலே கருவேப்பிலையும் தூவி விட்டுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.